Good evening. Good evening, everyone. Let's wait for 2 more minutes. Okay, good evening, everyone. போன வாரம் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்த்தோம். எப்படி எக்ஸ்பிரஸ் எடிஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டெவலப்பர் எடிஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதே கொஞ்சம் இன்னமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்ஸ்டாலிங் எஸ்கியூஎல் சர்வர். எஸ்கியூஎல் சர்வர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ரன்ல போயிட்டு எஸ்எஸ்எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ, இது ஷார்ட்கட் கீ. இது எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு அடிச்சுட்டு ரன்ல ஓகே கொடுத்துட்டீங்கன்னா சர்ச்ல எஸ்எஸ்எம்எஸ்னு டைப் பண்ணுங்க. வர அவுட்புட்டை டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்க ரன்லையும் அடிக்கலாம். இந்த வெர்ஷன் மாறணும்னா அந்த நம்பர் எக்ஸாக்டா எனக்கு தெரியல, அதை நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். 2005 எஸ்எஸ்எம்எஸ் இப்படி அடிச்சிங்கன்னா ஓடிடும். இப்போ 2022 வந்துட்டோம்ல, அதுல என்ன நம்பர் அடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல, அதை செக் பண்ணி சொல்றேன். இப்படி நீங்க போய் ஓப்பன் பண்ணலாம். இங்க போய் தேடவும் செய்யலாம், இல்லைன்னா சர்ச்ல போயிட்டு எஸ்கியூஎல் அப்படின்னு அடிச்சிங்கன்னா எஸ்கியூஎல் ரிலேட்டடாக உள்ள எல்லா ஃபைலும் வரும். கான்ஃபிகரேஷன் மேனேஜர், மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ, ப்ரொஃபைலர், இன்ஸ்டாலேஷன் சென்டர் அனைத்தும் இதில் வரும். ஓ சரி, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலையா? சரி, இப்போ தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகேங்க, தெரியுது. எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகுது. ஓப்பன் ஓகே. இப்போ ஸ்பெசிஃபிக்கா பை டிஃபால்ட் ஏதாவது ஒன்று வரும் சர்வர் நேமா, அதை கிளிக் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே போயிடும். இப்போ ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த சர்வருக்கு தான் போகணும் அப்படின்னா நீங்க இங்கே போய் டைப் பண்ணவும் செய்யலாம். இல்லை அப்படின்னா அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் ஃபார் மோர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உள்ள அனைத்தும் வரும். டேட்டாபேஸ் இன்ஜின், அனாலிசிஸ் சர்வீஸ்,
ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ், இன்டகிரேஷன் சர்வீசஸ், அசூர் SSIS இன்டகிரேஷன் ரன் டைம். இது எல்லாமே பார்த்தா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. BI டேட்டா வேர்ஹவுசிங் சம்பந்தமானது. இந்த மூணுமே அதிகமாக நம்ம இதுதான் கனெக்ட் பண்ணுவோம். ஒரு சில நேரங்களில் இதில் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் கேட்பாங்க, செட்டப் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அது ரொம்ப டிடிஎஸாக இருக்காது. இப்போ நம்ம வந்து மெயினாக அந்த டேட்டாபேஸ் இன்ஜினை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வேலை செய்வோம். இது இங்கே இருக்க ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த லோக்கலில் என்னென்னலாம் இருக்கோ அதுக்குலாம் இங்கே வரும். இப்போ நம்ம லோக்கலில் 3 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குமார் பிசி இன்ஸ்டன்ஸ் நேமு. செகண்ட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா குமார் பிசி ஸ்லாஷ் செகண்ட் இன்ஸ்டன்ஸ். தேர்டு வந்து குமார் பிசி ஸ்லாஷ் எஸ்கியூஎல் எக்ஸ்பிரஸ். நம்ம எது போகணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா போயிடும். இது இங்கே நிறைய செட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த டேட்டாபேஸ் தான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ப்ரோட்டோக்கால் இதுதான் எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேக்கெட் சைஸு, டைம் அவுட்டு, இது ஒன்றுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம் ஒரு கிளாஸஸில். இது வந்து எப்பயுமே என்கிரிப்ஷன் ரிலேட்டட் ஆகுது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். நியூ வெர்ஷனில் நிறைய அப்டேட் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இதில் இன்னெல்லாம் இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் நம்ம புதுசாக கொடுத்துருக்கானுங்க. ஆல்வேஸ் என்கிரிப்டட் அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக வந்துருக்குது. இப்போ கிளிக் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஆகுது. சர்வீஸ் எதுவும் ஸ்டாப்ல இருக்கான்னு தெரில. இருங்க போய் பார்ப்போம். குமார் பிசி செகண்ட் இன்ஸ்டன்ஸுங்கிற சர்வீஸ் வந்து ஸ்டாப்ல இருக்கான்னு தெரில. எஸ்கேம் சர்வர் இல்லை ரன்னிங்கில் தான் இருக்குது. ஏன் டிலே ஆகுதுன்னு தெரில. நீங்கள் பார்ப்போம் கனெக்ட் ஆகிடுச்சான்னு. இவ்வளோ நேரம் எடுத்து server was not found or not accessible. Instance name is correct or நான் அந்த டிஃபால்ட்டுங்கிறத மாற்றி TCP/IPன்னு மாற்றி விட்டுருக்கேன். அது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கன்னா அது மட்டும்தான் எனேபிளில் இருக்கணும், பாக்கி எதுவும் ஒர்க் ஆகக்கூடாது. அப்போ தான் வந்து அது அந்த ப்ரோட்டோக்கால் வழியாக போகும். பை டிஃபால்ட் கொடுத்தோம்னா என்ன எனேபிளில் இருந்தாலும் அது வழியாக போக ஆரம்பிச்சிடும். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் போன வாரம் நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி பார்த்தோம். அதில் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி பார்த்தோம். இன்சர்ட், அப்டேட்டு, டெலீட் இதெல்லாம் ரன் பண்ணி பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், யூஸ்வலாக ஏதாவது ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து SQL சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னால் அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி சேஞ்ச் ரெக்வஸ்ட் மாதிரி ரைஸ் பண்ணி அது ஷெடியூல் போய் என்ன டைமில் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ ஸ்டாப் பண்ணி கொடுக்கணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணி கேட்குறாங்களோ வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், எங்களோட ஆக்டிவிட்டிலாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும். இது ரொம்ப சிம்பிளான வேலை. ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். ஆனால் அது வந்து டைமிங் கரெக்டாக இருக்கணும். எப்போ அது சரி எப்போ நம்ம வந்து ஸ்டாப் எக்ஸாக்டாக பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கணும். இப்போ மெயினாக எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம்னா சர்வீஸு என்ன சர்வரை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்களோ அந்த ரெக்வஸ்ட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த சர்வர் நேமை பார்க்கணும். அதுதான் ரொம்ப மஸ்ட்டு. அந்த சர்வர் நேம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா SQL services.msc வழியாகவும் போய் ஸ்டாப் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா SQL சர்வர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். SQL டைப் பண்ணி தேடிங்கன்னா வரும். SQL சர்வர் 2022 கான்ஃபிகரேஷன் மேனேஜர். இதை டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லை ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் கிளிக் எஸ். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சில நேரங்கள் என்ன ஆகும், இந்த services.mscல வந்து ஏதாவது இஷ்யூ வரும். மெயினாக ஏதாவது அக்சஸ் ரிலேட்டடாவோ அல்லது ரெஜ் எடிட்னு ஒன்று இருக்கும். ரெஜ் எடிட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ரிஜிஸ்ட்ரி எடிட்டர் அப்படிம்பாங்க. இங்கெல்லாம் போய் SQL ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி வந்து இந்த services.mscல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சில நேரங்களில்.
கான்ஃபிகரேஷன் மேனேஜர்ல வந்து இஷ்யூவே வராது. நீங்க எப்பயுமே ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஆனா சர்வீஸ் டாட் எம்எஸ்சில ஒரு சில நேரங்கள்ல பிரச்சனை பண்ணும். அப்ப நீங்க வந்து ஒரு ஹேபிட்டாவே வச்சுக்கோங்க. இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜர்ல தான் நான் போய் ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்க வந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். என்ன அக்கவுண்ட்ல ஓடுது, என்ன டைப்ல இருக்குது. கொஞ்சம் நிறைய இதுல வந்து நீங்க பார்க்கலாம். ஒரு விசிபிலிட்டிக்கு வேணா இத நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா எப்பயுமே கான்ஃபிகரேஷன் மேனேஜர்ல தான் போயிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாரி ஹேபிச்சுவலா எப்படி சொல்றது பழகிக்குங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், செகண்ட் இன்ஸ்டன்ஸ ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ரன்னிங்ல இருக்கு. ஸ்டார்ட் மோட் வந்து ஆட்டோமேட்டிக்ல இருக்கு. லாக் ஆன என்ன அக்கவுண்ட்ல லாக் ஆன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. யூசுவலா இது என்ன பண்ணும் யூசுவலா ஸ்டாப் பண்றதுக்கு முன்னால ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குவோம். நீங்க இத வந்து ஸ்னிப்பிங் டூல் வழியாவும் எடுத்துக்கலாம். இது எதுக்காகன்னா ஒரு எவிடன்ஸுக்காக. இப்ப நீங்க ஸ்டாப் பண்ணி குடுத்துட்டீங்க. திருப்பி ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா, அதுக்கு முன்னால என்ன அக்கவுண்ட்ல ரன் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ ஒரு எவிடன்ஸுக்காக சர்ச்ல போயிட்டு ஸ்னிப்பிங் டூல்னு அடிச்சீங்கன்னா இந்த மாரி வரும். இது ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு நியூன்னு குடுத்தீங்கன்னா இந்த மாரி பிளஸ் வரும். இப்படியே வச்சு டிராக் பண்ணீங்கன்னா, நீங்க எத கட் பண்ணணுமோ அத கட் பண்ணலாம். ஃபுல்லா வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவிடன்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்க டேட்டோட எடுத்துக்கங்க. இந்த டேட்ல நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன் அப்படிங்கிற எவிடன்ஸாவே வந்துரும். இத நீங்க எடுத்து ஒரு டாக்குமெண்ட் மாரி கூட பண்ணி வச்சுக்கலாம். நாள பின்ன மேனேஜ்மெண்ட்ல இருந்தோ, இல்ல ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா, உங்களுக்கே ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே இந்த டாக்குமெண்டேஷன் பண்றது வந்து நல்லா கத்துக்குங்க. அது இதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது கிடையாது. எப்பயுமே நீங்க அத நீங்க செஞ்சீங்கன்னா, அதுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க ஒரு காலத்துல, ஒரு கட்டத்துல. இப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்ப இத ஸ்டாப் பண்றேன். ரைட் கிளிக், ஸ்டாப். இப்படியும் ஸ்டாப் பண்ணலாம். இதுல பாருங்க ஸ்டாப், பாஸ், ரெஸ்யூம், ரீஸ்டார்ட் இந்த மாரி இருக்கு. ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. இதுல போயிட்டு ஒவ்வொரு டேப்பா நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். லாக் ஆன் அப்படின்னா, இந்த சர்வீஸ் என்ன அக்கவுண்ட்ல ரன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுது. சர்வீஸ் ஸ்டேட்டஸ் என்ன ரன்னிங்ல இருக்குது. இந்த சர்வீஸோட ஃபைல்ஸ் வந்து பைனரி பாத் எங்க இருக்குது. சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர், my MS SQL 16.2 instance /MS SQL bin SQL server .exe. இந்த EXEங்கிற ஒரு அப்ளிகேஷனை கால் ஆகுது. நம்மளோட சர்வர் இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து செகண்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணுது. இது நம்ம இன்ஸ்டன்ஸ் நேமு, ஹோஸ்ட் நேமு, இது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா நிறைய நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் மோட் எதுல இருக்கு, ஸ்டேட் இப்பைக்கு ரன்னிங்ல இருக்கா என்ன, இந்த மாதிரி ஃபைல் ஸ்ட்ரீம், இது ஒரு சில பர்பஸுக்கு இதை நீங்க எனேபிள் பண்ணி ஆகணும். ஒரு அட்வான்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு நிறைய புரியும். இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நம்மளோட சர்வீஸ் பேக் என்ன, ரிஜிஸ்ட்ரி ரூட் எந்த பாத்துல இருக்குன்னு காமிக்கிட்டு பாருங்க. சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் MS SQL 16.2 இன்ஸ்டன்ஸ். இது கொஞ்சம் முன்னால ரிஜிஸ்ட்ரி எடிட்டர்னு ஓப்பன் பண்ணல, அங்க போயிட்டு நீங்க இந்த பார்த்து போனீங்கன்னா இதோட தகவல்லாம் இருக்கும். சாஃப்ட்வேர்ல மைக்ரோசாஃப்ட்ல MS SQL சர்வர்ல மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் MS SQL 16. வேற பாத்துல போயிட்டோம்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், இதுல நம்மளோட இன்ஸ்டன்ஸ், ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்குமே ஒரு ஃபோல்டர் இங்க பாக்குறீங்க பாருங்க. இது ஒரு இன்ஸ்டன்ஸ், நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் போறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ இங்க கூட வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே நிறைய மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க எடுக்கலாம். ஒரு சில நேரம் என்ன ஆகும், இங்க நீங்க என்ன பண்ணீங்கனாலும் பேக்கப் எடுத்துட்டு தான் பண்ணணும். இது ஒரு சில நேரங்கள்ல நம்மளே சிமுலேட் பண்ணி இஷ்யூ பார்க்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸு.
இங்க என்ன ஆகும், இந்த பாத்துல வந்து ஏதாவது ஃபைல் இல்லாம போயிடும். அப்புறம் இந்த பாத்தை நம்ம வந்து கரெக்டா அப்டேட் பண்ணணும். இங்க டச் பண்றீங்கன்னாவே நீங்க எக்ஸ்போர்ட் எடுத்துட்டு தான் பண்ணணும். ஏன்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா திருப்பி நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும், கரப்ட் ஆயிரும். புதுசா எல்லாத்தையும் நீங்க பண்ணி ஆகணும் இன்ஸ்டாலேஷனே. ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இதுல ஸ்டார்ட் அப் பேராமீட்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வேணும். -d master.mdf. மாஸ்டர் தான் பிரெயின், மாஸ்டர் டேட்டாபேஸோட டேட்டா ஃபைலு. ல வந்து என்னென்ன இருக்கு பாருங்க. எரர் லாக் இருக்கும், லாக் ஃபைலு, எரர் லாக், மாஸ்டரோட லாக் ஃபைல். மொத்தம் 3 ஃபைல் இருக்கு. இந்த 3 இருந்தாதான் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஆகலையா? இந்த 3 ஃபைல் ரொம்ப முக்கியம். நம்பர் 1 பாத்தீங்கன்னா மாஸ்டர் லாக் ஃபைலு, சாரி மாஸ்டர் டேட்டா ஃபைலு, எரர் லாக் ஃபைலு, மாஸ்டர் லாக் ஃபைலு. இப்போ இந்த ஃபைல்லாம் வேற ஏதாவது பாத்துக்கு மாத்துறீங்கன்னா அங்க கொண்டு போட்ட பிறகு அதை வந்து நீங்க காப்பி பண்ணி ரீப்ளே பண்ண பிறகு இங்கேயும் வந்து அப்டேட் பண்ணணும். இல்லைன்னா ஸ்டார்ட்டே ஆகாது சர்வீஸ். இப்போ இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுதான் இது. தனியாவே ஸ்டார்ட் அப் பேராமீட்டர்ஸ்னு ஒரு பாத்துருக்கு பாருங்க. இங்கேயும் நீங்க இது பண்ணலாம், இதே தான் அங்கேயும். அது -dங்கிற ஃபிளாக்ல டேட்டா ஃபைல் இருக்கு. இது மாஸ்டரோட டேட்டா ஃபைல் master.mdf. -eங்கிற ஃபிளாக்ல எரர் லாகோட பாத்து இருக்குது. இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த எரர் லாக்ல போய் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம், ஏன் வந்து ஸ்டார்ட் ஆகலை, ஏன் பிரச்சனை ஆகுது, இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்லி. -lங்கிற ஃபிளாக்ல மாஸ்டரோட லாக் ஃபைல் இருக்கு. இங்க காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து டேட்டா ஃபைலு. இது வந்து லாக் ஃபைலு, சரி எரர் லாக் ஃபைலு. இது வந்து மாஸ்டரோட லாக் ஃபைல். MDF LDFன்னு சொல்லுவோம். MDFனா டேட்டா ஃபைலு, LDF அப்படிங்கிறது லாக் ஃபைலு. இப்போ இந்த 3 ஃபைல் ரொம்ப முக்கியம். இந்த 3 ஃபைல் இல்லை அப்படின்னாவே நம்மளுக்கு எப்படி சொல்றதுன்னா SQL சர்வரே ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ். இது ஆல்வேஸ் அண்ட் அவைலபிலிட்டி லேட்டரா நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு ஹை அவைலபிலிட்டி மாதிரி நம்மளோட எடிஷனுக்கு கிடையாது. இது எக்ஸ்பிரஸோ டெவலப்பர்லயோ இது இருக்காது. இது சரி, இப்போ அவங்க வந்து எதுக்காக வந்தோம், சர்வீஸை ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப்பிங் தி சர்வீஸ் வில் ஆல்சோ ஸ்டாப், ஏஜென்ட்டையும் ஸ்டாப் ஆகும். எஸ், ஸ்டாப்பிங் சர்வீஸ். எஸ்கல் சர்வர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர்ல சர்வீஸை ஸ்டாப் பண்றேன். என்ன சர்வீஸை ஸ்டாப் பண்றேன்னா கரெக்டான சர்வீசஸ் ஸ்டாப் பண்றேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஸ்டாப்ட் ஆயிடுச்சு. இப்போ இப்படியே கொடுத்துட்டோம், சர்வீஸ் ஸ்டாப் பண்ணி கேட்டாங்களே, கொடுத்துட்டா ஓகேவா அப்படின்னா இதோட நம்மளோட வேலை முடியல. இப்போ என்ன, இப்படியே கொடுத்துட்டோம்னா மீனிங்ஃபுல்லா தானே இருக்கு. ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு போயிடலாம். பட் என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்ட் மோட பாருங்க, ஆட்டோமேட்டிக் இருக்குல்ல. இப்போ இந்த இந்த விண்டோஸ் சர்வர் இருக்குல்ல, நம்மளோட லேப்டாப்பை வந்து சர்வரா ஒரு இமேஜின் பண்ணிங்க. இப்போ அது ரீஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அப்போ இது ஸ்டார்ட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா அந்த ஸ்டார்ட் மோட் வந்து ஆட்டோமேட்டிக்ல இருக்கு. எப்பயுமே நீங்க ஏதாவது ஆக்டிவிட்டிக்கு ஸ்டாப் பண்ணி கொடுக்குறீங்கன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்க டிசேபிள்டாவோ இல்லை மேனுவலாவோ பண்ணி கொடுக்கணும். மேனுவல்னா நீங்களா வந்து ஸ்டார்ட் பண்ற வரையும் ஸ்டார்ட்டே ஆகாது. டிசேபிள்டுனாலும் அப்படியே தான், நீங்களா வந்து எனேபிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ற வரையும் ஸ்டார்ட் ஆகாது. ஆட்டோமேட்டிக்னு கொடுத்தீங்கன்னா சர்வரை ரீபூட் பண்றாங்கனாவே சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிரும்.
அப்போ வேற ஏதாவது டிபெண்ட் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா கொலைட் ஆகி பிரச்சனை ஆயிரும். அப்போ வந்து யூ ஹாவ் டு என்ஷூர் த ஸ்டார்ட் மோட் ஷுட் பி இன் டிசேபிள்ட் ஆர் மேனுவல் மோட் எவ்ரி டைம் whenever you stop the service. இப்படி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பயப்பட தேவையில்ல. இப்ப நீங்க வந்து சர்வரே ஸ்டார்ட் ஆனாலும் கூட நீங்க பயப்பட தேவையில்ல. ஒன்றும் ஆகாது. சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகாது. அது ஸ்டார்ட் மோட் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருந்தால் மட்டும்தான் அது ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்னால் சிமுலேட் பண்ணி காமிக்க முடியாது. நான் அந்த லேப் மெஷின் மாதிரியுமே ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா என்னோட லேப்டாப்பே இதாயிரும், ரீபூட் ஆயிரும். இப்போ நான் வந்து சர்வீஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் கேட்டவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் இமெயிலில். ஒரு எவிடன்ஸாகவும் இருக்கும். அவங்க ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணி கேட்குறாங்கன்னா என்ன டைம்னு பார்த்துக்கிட்டு அந்த டைமுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்டார்டட் எஸ்கல் சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் மெயில் போட்டுடலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மோடை வந்து கரெக்டாக மாற்றி விட்டுறணும். இங்கேயும் மாற்றலாம், அங்கேயும் மாற்றலாம். ஆட்டோமேட்டிக் அப்ளை கிளிக் ஓகே, ஆட்டோமேட்டிக் மாறிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், எப்படி சர்வீசஸ் ஸ்டாப் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் அப் மோடை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது. அப்புறம் இந்த அக்கௌண்ட் இருக்குல்ல, என்ன அக்கௌண்ட்ல ரன் ஆகுதோ அதையும் நீங்க மாத்தலாம். இந்த பில்டிங் அக்கௌண்ட் இருக்குல்ல, இங்க போயிட்டு லோக்கல் சிஸ்டம், லோக்கல் சர்வீஸ், நெட்வொர்க் சர்வீஸ் எதுலாவது நீங்க ரன் பண்ணலாம். பெரும்பாலும் இங்க வந்து உங்க கம்பெனி பேர் வரும், டொமைன் சொல்லுவாங்க. இப்போ கூகுளில் தான் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா இங்கே கூகுள்னு வரும், google.com இருக்கும். இங்கே வந்து உங்களோட எஸ்கியூஎல் சர்வர் ரன் ஆகுறதுக்குன்னு ஒரு ஐடி அவங்க கிரியேட் பண்ணி கேட்டிருப்பீங்க. அந்த ஐடி இருக்கும். அதோட பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணுவீங்க. இன்னொரு பாஸ்வேர்டு அதே தான், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி ஓகே கொடுப்பீங்க. நான் லோக்கல் சிஸ்டமும் மாத்துறேன். இப்போ எங்கே இருக்குது, என்டி சர்வீஸ் எம்எஸ்எஸ்கியூஎல் டாலர் செகண்ட் இன்ஸ்டன்ஸ் அதில் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இது லோக்கல் சிஸ்டமாக மாத்துறேன். அப்ளை என்ன சொல்லுது, நீங்க மாத்துனீங்கன்னா திஸ் வில் காஸ்ட் த சர்வீஸ் டு பி ரீஸ்டார்டட், டு யூ வாண்ட் டு கண்டினியூ. இதை பண்ணீங்கன்னா, இதை நீங்க இந்த லாகின் அக்கௌண்ட் மாத்துனீங்கன்னா, அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் கேட்குது, ஓகேவா அப்படின்னா எஸ். எப்பயுமே இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து எப்பயுமே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் பொழுது ப்ரொடக்ஷனாக இருந்தால் நீங்கள் அது வந்து டவுன் டைம்லாம் வாங்கி சேஞ்ச் ரெக்வஸ்ட் மூலமாக தான் பண்ணி ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணுற டேட்டாபேஸ் இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் டவுன் ஆயிரும், பெரிய எஸ்கலேஷன் ஆயிரும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ஆர் டூயிங் திஸ் ஆக்டிவிட்டி வித் அப்ரூவ்டு சேஞ்ச் ரெக்வஸ்ட். நீங்கள் கரெக்டான சர்வீஸ் ரெக்வஸ்ட் வச்சு தான் இந்த வேலையை நீங்கள் பண்ணணும். இப்போ நான் லோக்கல் சிஸ்டமை மாற்றிட்டேன், ரன்னிங்கில் தான் இருக்குது. சொல்லலாம் இப்படிதான் இந்த லாக் ஆன் அக்கௌண்ட்டை மாத்துறதும். ஒரு சில கம்பெனில இதுவே வேலையா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். எப்படின்னா இந்த பாஸ்வேர்டை மாற்ற சொல்லுவாங்க. செக்யூரிட்டி பர்பஸுக்காக ஆடிட்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த பாஸ்வேர்டை மாற்றி கொடு. ஒரு 50 எஸ்கியூஎல் சர்வர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 50 எஸ்கியூஎல் சர்வர்லையும் இந்த பாஸ்வேர்டை எனக்கு மாற்றி கொடு அப்படிம்பாங்க. இது மாத்துறது ஈஸி, பட் இந்த மாத்துறதுக்காக நீங்க ஒவ்வொரு டீமோட ஷெடியூல் டைம் வாங்குவீங்க, டவுன் டைம் எப்போ நான் வந்து மாற்றலாம் அப்படின்னு. அதுதான் பெரிய ப்ராசஸாக இருக்கும். இது நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே நிறைய உங்களுக்கு புரியும். இந்த இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். வேலை ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதை ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கடந்து வர்ற மாதிரி இருக்கும். இது நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பாஸ்வேர்டு யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அவங்களோட எஸ்கியூஎல் சர்வர் கையில் எடுத்துடலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இது ரொம்ப செக்யூர்டான ஒரு இடத்துல பாதுகாப்பாங்க. சேஃப்டியாக அது இருக்கும், செக்யூர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை இயர்லி ஒன்ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இது ஒரு ஆக்டிவிட்டியாகவே பேங்க்கில் பெரும்பாலும் பண்ணுவாங்க. பேங்கிங் கம்பெனிஸ் இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் மோடை மாற்றுறது, எப்படி லாக் ஆன் அக்கௌண்ட்டை வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது.
இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எனக்கு இப்போ ஒரு சில நேரம் என்ன கேட்பாங்க, எனக்கு இந்த சர்வர் எனக்கு வேண்டாம், இந்த சர்வரை வந்து வேற பர்பஸ்க்கு நான் பயன்படுத்த போறேன், எனக்கு நீங்க டேட்டாபேஸ்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, வி டோன்ட் வாண்ட் இட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ அது வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். அன்இன்ஸ்டால் வந்து நார்மலாக நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சர்ச்சில் போயிட்டு அன்இன்ஸ்டால் ஆடா ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, இங்கே போயிட்டு இங்கேயே நீங்கள் தேடலாம். இந்த இருக்குல்ல, இங்கேயே நீங்கள் போய் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மைக்ரோசாஃப்ட் எஸ்கல் சர்வர் 2022 64 பிட் அன்இன்ஸ்டால் இந்த திஸ் ஆப் அண்ட் திஸ் ரிலேட்டட் இன்ஃபோ வில் பி அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லுது. அன்இன்ஸ்டால்னு கொடுக்குறேன், இதுதான் வேணாம் அப்படிங்கிறதுனால. இதோட பாத்தெல்லாம் எங்க இருக்கு பாருங்க, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் எஸ்கல் சர்வர் 160. இந்த வெர்ஷன் நம்பர் மட்டும் மாறிக்கிட்டே வரும். 2022 இது, அதுக்கு முன்னால் உள்ள வெர்ஷன் 150 140 130 இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். செட்டப் பூட் ஸ்ட்ராப் எஸ்கல் 2022 X64. இது நீங்க எக்ஸ்போசர் ஆகும் பொழுது ரிப்பீட்டடா பார்க்கும் பொழுது உங்களுக்கே ஒன்று இதுக்கு தான் இது அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். கிளிக் எஸ். இப்போ என்ன சொல்லுது, இந்த 3 ஆப்ஷன் இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குது. சூஸ் திஸ் ஆப்ஷன் டு ஆட் ஃபீச்சர்ஸ். நம்ம வந்தது ஆடா ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து அன்இன்ஸ்டால் பண்ண வந்தோம். பட் இங்க என்னென்ன ஆப்ஷன் கேட்குது பாருங்க. சூஸ் திஸ் ஆப்ஷன் டு ஆட் ஃபீச்சர்ஸ். ஏதாவது ஃபீச்சர்ஸ் நீங்க ஆட் பண்ண விரும்புறீங்களா? ரிப்பேர். சூஸ் திஸ் ஆப்ஷன் டு ரிப்பேர் த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதை ரிப்பேர் பண்ண வரீங்களா இல்லை ரிமூவ் பண்ண வரீங்களா? நம்மளோட நோக்கம் ரிமூவ் தான் பண்ண வர்றோம். கிளிக் ரிமூவ். போயிட்டு இருக்கு பாருங்க. Please wait while Microsoft SQL Server 2022 setup process the current operation. இப்போ இந்த இன்ஸ்டாலர் வந்துடுது இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ன மெஷினில் இதை ரன் பண்ணீங்களோ அங்கே எத்தனை இன்ஸ்டன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் காமிக்கும். செலக்ட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எஸ்கல் சர்வர் டு ரிமூவ். நீங்கள் என்ன இன்ஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. டு ரிமூவ் ஷேர்ட் ஃபீச்சர்ஸ் ஒன்லி செலக்ட் ரிமூவ் ஷேர்ட் ஃபீச்சர்ஸ் ஒன்லி அண்ட் தென் கிளிக் நெக்ஸ்ட். இங்கே வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக சில ஃபீச்சர்ஸ்லாம் சில நேரம் ஆட் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் தூக்கி விடுற மாதிரி இருக்கும், அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிமூவ். அப்போ அதை மட்டும் சூஸ் பண்ணலாம். நம்ம வந்து செகண்ட் இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம தூக்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு ரிமூவ் செகண்ட் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் மெஷின். வி ஹேவ் டோட்டல் 3 இன்ஸ்டன்சஸ். MS SQL Server, செகண்ட் இன்ஸ்டன்ஸ் SQL Express. இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறது இந்த செகண்ட் இன்ஸ்டன்ஸை தான் தூக்க போகிறேன். கிளிக் சூஸ் த செகண்ட் இன்ஸ்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். 2022 வெர்ஷன். ஏன் 2022 என்னன்னா, எனக்கு 16 இருந்தாலே 2022 தெரியும். இது நீங்கள் கூகுளில் கூட தேடி பார்த்துக்கலாம், ஒரு வெர்ஷனுக்கு என்ன நம்பர் அப்படின்னு. 16.0.1105.1 இதுதான் வந்து வெர்ஷன் நம்பர். என்ன எடிஷனு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு இதில் வந்து எஸ்கல் இன்ஜின் இருக்கு, எஸ்கல் இன்ஜின் ரெப்ளிகேஷன் இருக்கு. இது இந்த இந்த ஒரு ரோ காலியாயிரும். இப்போ நெக்ஸ்ட் போகிறேன். கிளிக் நெக்ஸ்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 நான் ரிமூவ் ஆகும்னு சொன்னேன்ல, டேட்டாபேஸ் இன்ஜின் சர்வீஸ் எஸ்கல் சர்வர் ரெப்ளிகேஷன். இந்த ரெண்டுமே வந்து we are going to remove from this machine. கிளிக் டேட்டாபேஸ் இன்ஜின் சர்வீசஸ் எஸ்கல் சர்வர். மீட்டிங் வந்து ஒரு 10 மினிட்ஸில் முடிய போகுது. வில் ஜாயின் பேக். ஒரு உடனே நான் ஜாயின் பண்ணிடுவேன், நீங்களும் ரீகனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் இது வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு கிளிக் நெக்ஸ்ட். மேலே என்ன சொல்லுது, the SQL features on this computer are shown below. இப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கேட்குது. நீங்கள் வந்து டெவலப்பர் எடிஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. என்ன எடிஷன் சம்மரி மாதிரி இருக்கு பாருங்க. ரெடி டு ரிமூவ் SQL Server 2022. நீங்கள் வந்து 2022 SQL Server ரிமூவ் பண்ண போகிறீங்க. என்ன எடிஷன் அது, டெவலப்பர் ஆக்ஷன், என்ன ஆக்ஷன், இன்ஸ்டாலா அன்இன்ஸ்டாலா, ஜென்ரல் கான்ஃபிகரேஷன், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு. இது வந்து GUI வருது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை. இதே இது இந்த பாத்தில் போய் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கமாண்டில் இருக்கும் எல்லாமே. பார்த்து நான் காப்பி பண்ணிட்டு இங்கே வச்சிருக்கேன்.
இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், ஆக்ஷன் பாருங்க. அன்இன்ஸ்டால், என்னென்ன ஆக்ஷன் இருக்கு பாருங்க, இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால். அதுல வந்து இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்றேன். இது ஃபுல்லா கோடிங்காவே இருக்கு பாருங்க. இதை வச்சே நீங்க ப்ளே பண்ணலாம். என்ன இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ண போறீங்க. இன்ஸ்டன்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்ஸ்டன்ஸ். இப்போ கிளிக் ரிமூவ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஓடிட்டு இருக்கு மெனு ஃபுல்லாக. எக்ஸ்பேண்டிங் யூசர் ஃபீச்சர், ஜென்ரேட்டிங், ஆடிங், செட்டிங் ஃபீச்சர். உள்ள வந்து இப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு. இதோட அசோசியேட்டட் எல்லா ஃபைல்ஸுமே வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். எல்லா ஃபீச்சர்ஸும் ரிமூவ் ஆகி கம்ப்ளீட் ஆகும். இது கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்க அப்படியே கொடுத்துடக்கூடாது. நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஓகே ஐ ஆல்ரெடி ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐ ரிமூவ் திஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெயில் போடுறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு வேலை செய்யணும். என்னென்னா அந்த சர்வரை ரீபூட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் திருப்பியும் செக் பண்ணணும். என்னென்னா ஒரு சில நேரங்களில் என்ன ஆகும், ஏதாவது பெண்டிங்கு, ஏதாவது கரெக்டாக கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். எப்பயுமே இந்த அன்இன்ஸ்டால் பண்ண பிறகு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஃபுல் இதா இருக்கும். அது இப்போ இந்த இன்ஸ்டாலேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஒரு சர்வரை வந்து எங்களுக்கு வேணாம், நாங்கள் வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு காசு செலவு குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து அப்ளிகேஷன் சர்வராகவோ இல்லை வேற ஏதோ ஒரு பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த இன்ஸ்டாலேஷனே ஒரு வேலையெல்லாம் இருக்கும். சில நேரங்களில் ஒரு 10 சர்வரை கொடுத்து எனக்கு அன்இன்ஸ்டால் பண்ணி கொடு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சர்வரில் ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே 10 சர்வர் அப்படின்னா நீங்கள் நிறைய கற்றுக்கிறதா இருக்கும். இப்போ இந்த ஒரு ஃபைல் காமிச்சன்ல கோடிங்காக இருந்துச்சுல்ல, கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி விளாடலாம், ப்ளே பண்ணலாம், ரொம்ப ஈஸி. இதை எடிட் பண்ணி நீங்கள் லூப்பில் போட்டு 10 சர்வரை டக்குன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். எப்பயுமே ஜிஐயில் பண்ணுறத விட கோடிங்கில் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து உதவி பண்ணும். என்னென்னா ஒரு சர்வர் 2 சர்வர் 3 சர்வர்னா நீங்கள் ஜிஐ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே பண்ணலாம். அது வசதியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு விசிபிளாகவும் இருக்கும். ஆனால் அந்த கமெண்டில் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட்டு நீங்கள் ஒவ்வொரு இதை புரிஞ்சிக்கணும், ஒவ்வொரு கோடிங்கையும். இதில் எடிட் பண்ணீங்கன்னா, இதில் எடிட் பண்ணி லூப்பில் போட்டு விட்டிங்கன்னா இது கடக்கடன்னு 10 சர்வரையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடும், 10 சர்வரில் உள்ள எஸ்கல் சர்வரையுமே. இப்போ இங்கே வந்துருச்சு பாருங்க, your SQL Server 2022 removal completed successfully. Complete information about the setup operation or possible next steps. என்னென்னலாம் பண்ணியிருக்குது பாருங்க. டேட்டாபேஸ் இன்ஜின் சர்வீஸை ரிமூவ் பண்ணிட்டு சக்சீடட் ஸ்டேட்டஸ். SQL Server ரெப்ளிகேஷனையும் சக்சீடட். இந்த ப்ரௌசர் ரைட்டரை டச் பண்ணல, ஸ்கிப் பண்ணிருச்சு. ரீசன் என்ன அப்படின்னா இந்த சர்வரில் இன்னமும் 2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் ஃபைல்ஸும் சர்டிஃபிகேட்ஸ், இந்த வெர்ஷனுக்கு ரிலேட்டடான பைனரி ஃபைல்ஸை. இப்போ இதோட அனைத்து இன்ஃபர்மேஷனும் இந்த லாக், இந்த சம்மரி ஃபுல்லாக எங்கே இருக்கும்னா இந்த லொக்கேஷனில் இருக்கும். சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் எஸ்கல் சர்வர் என்ன வெர்ஷன் நம்பரோ அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி இது மாறும். 160 செட்டப் பூட்ஸ்ட்ராப் /லாக். இது இந்த டேட் இந்த டைமுக்குள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள சம்மரி, உங்களோட சர்வர் நேம் அண்டர்ஸ்கோர் டேட் டைம் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைலாக இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபுல் சம்மரியுமே இருக்கும். என்னாச்சு, ஃபெயிலா பாஸா, எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்போ எண்ட் பண்ணீங்க, என்ன ஆக்ஷன் பண்ணீங்க, என்ன மெஷினு, எவ்வளோ ப்ராசஸர் கவுண்ட்டு, என்ன ஓஎஸ் வெர்ஷனு, என்ன சர்வீஸ் பேக்கில் இருக்குது, என்ன ஓஎஸ் ரீஜன், எந்த ஊரில் இருக்கீங்க, என்ன ரீஜனில் இருக்காது, என்ன லாங்குவேஜ், என்ன ஆர்கிடெக்சரு, ஓஎஸ் ஆர்கிடெக்சரு, ப்ராசஸ் ஆர்கிடெக்சரு, கிளஸ்டரா இல்லை நான் கிளஸ்டரா, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வருது பாருங்க. எம்எஸ் எஸ்கல் சர்வர், எஸ்கல் ப்ரெஸ்லாம். ஆனால் நம்ம ரிமூவ் பண்ணது செகண்ட் இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான். இது வந்து ஜஸ்ட் டிஸ்கவர்ட்டை காமிக்குது. அதுக்கு கீழே உள்ள போனீங்கன்னா அன்இன்ஸ்டாலுக்கு அப்புறம் இதை தான் காமிக்கும். இதை பாருங்க, எந்த இன்ஸ்டன்ஸை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணதுன்னா செகண்ட் இன்ஸ்டன்ஸ் தான். ஏதாவது ஃபெயிலியர் அப்படின்னா இங்கே தான் வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம். ஒய் இட் ஃபெயில்டு, வாட் ஆர் த ரீசன்ஸ், அனைத்து விஷயங்களும் இங்கே தான் லாகாக இருக்கும். இஷ்யூ வருது அப்படின்னாவே இந்த லாக் ஃபைலை தேடுவீங்க. இந்த ஸ்க்ரீனில் பெருசாக காமிச்சிடாது, டீட்டெயிலாக எப்பயுமே
இந்த லாக் ஃபைல்ஸ்ல தான் ரொம்ப டீடைல்டா இருக்கும். அதை வந்து நீங்க டெக்ஸ்ட் ஃபைலா ஓப்பன் பண்ணலாம். இப்படிதான் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ நான் பண்ணிட்டேன். இது அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி வெரிஃபை பண்றதுன்னா, services.msc போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் ரெஃப்ரெஷ். இந்த செகண்ட் இன்ஸ்டன்ஸுங்கிறது இருக்கக்கூடாது, ப்ராப்பரா அன்இன்ஸ்டால் ஆயிருந்தா. ரைட் கிளிக் ரெஃப்ரெஷ் போயிடுச்சு பாருங்க. அது காணும் பாருங்க, 2 இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கு. அது ஒரு வழி. கான்ஃபிகரேஷன் மேனேஜர்ல போயிட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் நீங்க. ரைட் கிளிக் ரெஃப்ரெஷ். இந்த செகண்ட் இன்ஸ்டன்ஸ் ஓடி இருந்தாங்க இப்போ டிசப்பியர் ஆயிருந்தாரு. காணும் பாருங்க, போயிடுச்சு பாருங்க. செகண்ட் இன்ஸ்டன்ஸுங்கிறத அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்படியும் வெரிஃபை பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா நீங்க. இப்போ என்னென்ன பார்த்தோம், ஒரு இன்ஸ்டால் பண்ண எஸ்கல் இன்ஸ்டன்ஸை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை எப்படி வந்து கரெக்டாக அன்இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து எந்த சம்மரி லாக் ஃபைல எங்கே அதை வியூ பண்ணுறது, எப்படி அதை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறது அன்இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி ஆர் நாட் அப்படிங்கிறத. ஒரு சில கம்பெனில இந்த அன்இன்ஸ்டால் பண்றதே மாச கணக்காலாம் இருக்கும். ஏன்னா நிறைய சர்வர் நிறைய ப்ராஜெக்ட் வந்து அவங்கள்ட்ட விட்டு போயிருப்போம். அந்த ப்ராஜெக்ட் இருக்கிற வாசி அவங்க நிறைய பில்ட் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணணும். அப்போ வந்து எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து we are going to use it for some other purpose, application usage or some other purpose அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கேட்பாங்க. 30-20 சர்வரில் எங்களுக்கு வந்து இருக்கு, எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு சில நேரங்கள் 1-2 வர்றப்ப ஓகே. ஆனால் ஒரு பல்காக வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். கோடிங் லெவலில் போனீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. இந்த இன்ஸ்டன்ஸை பாருங்க, இங்கே ரெட் கலரில் வந்துருச்சு பாருங்க, நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டன்ஸ். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், சுற்றிட்டே இருக்குது. இது ஏற்கனவே கனெக்டட் ஆகிருந்தது, நம்ம அதான் அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டோம்ல. என்ன சொல்லுது பாருங்க, கனெக்ஷன் இஸ் broken, recovery is not possible, the client driver attempted to recover the connection one or more times and all attempts failed. Increase the value of connect retry count to increase the number of recovery attempts. இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குது, சர்வீஸ் ஏதோ கனெக்ஷன்ல இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண பார்த்துக்கிட்டு இருக்குது கனெக்ட் பண்ண.